பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலஞ்சீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் எரேமியாவின் புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததை கூறும் காரியம், கர்த்தர் நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்தார் என்றால், அவருக்கு காத்திருக்கிறவர்களாக இருந்து, அவரை தேடுகிறவர்களாக இருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும் என்றால், நல்லவர் என்பதை அனுபவிக்க வேண்டும் என்றால், அவருக்கு காத்திருக்கிறவர்களாக, அவர்களை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். காத்திருப்பது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான காரியம் இல்லையா? ஏதாவது ஜெபம் பண்ணோம்னா உடனே நடக்கணும், ஏன் தாமதம்? என்னுடைய வாழ்க்கையில இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனே, ஏன் இது நடக்க மாட்டேங்கிறது? காத்திருப்பது, பொறுமையோடு காத்திருப்பது நமக்கு ஒரு கஷ்டமான காரியம் இல்லையா? ஆனால் கர்த்தர் மேல விசுவாசத்தோட, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருக்குள்ளாக காத்திருக்கும் பொழுது, பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறிய முடியும். நான் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் நாம் பல நேரங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது உடனே தண்டிக்காமல் பொறுமையோட என் மகள் திரும்பி வருவாளா என்று காத்து கொண்டிருக்கிறார். இதற்கு முந்தின வசனத்தை 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது, நம்முடைய காரியங்களுக்கு, நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு அவர் தண்டனை கொடுத்தா நேரம் நிர்மூலமா பண்ணியிருப்பார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை தான். காத்திருக்கிறார், என் மகள் என்னிடத்தில் வருவார் என்று. நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். அவரோட விசுவாசத்துல பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். காத்திருப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்தில், கர்த்தாவே நீர் மாத்திரமே எனக்கு போதும், உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து உமக்காக காத்திருக்கிறேன், உம்முடைய சித்தத்திற்காக காத்திருக்கிறேன். விசுவாசத்தோட பொறுமையோடு அவருக்குள்ளாக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடியும். நீங்க 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பொறுமையோட காத்திருங்க. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பல காரியங்களை சொல்லலாம். என்னப்பா உனக்கு இது நடக்கலையே, ஏன் உனக்கு இப்படி ஆகுது? கர்த்தர் மேல விசுவாசத்தோட, வைராக்கியத்தோட காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக உங்கள் காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பார். ஒருவேளை சில காரியங்களை எதிர்பார்ப்புடன் காத்திருக்கலாம். இன்னும் விசுவாசத்துல பொறுமையோட அவரை தேடுகிறவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதனதன் காலத்துல அதனை நேர்த்தியாக செய்து முடிக்கும் தேவன் உங்களோட இருக்கிறார். இந்த மாதத்துல இன்னும் அவருக்குள்ளான உறவுல, அவருக்குள்ளான தேடுதல்ல, விசுவாசத்தோட அவருடைய சன்னிதானத்துல பொறுமையோட காத்திருங்க. கர்த்தர் இந்த மாதத்துல இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தோட நல்லவராக உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.